அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இப்போதான் எங்கள் வீட்டுக்காரர் டியூட்டி முடிச்சு வந்தாங்க. இப்போதான் கொய்யாப்பழம் ஜூஸ் போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். எங்களுக்கு ஜூஸ் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஜூஸ் போடுறது அவங்களுக்கு தெரியாது, அதனால் அந்த ஜூஸ் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. என்ன ஜூஸ்ன்னு பார்க்கலாம். கொய்யாப்பழம் ஜூஸ் பார்க்கணுன்னா ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ என்ன ஜூஸ்ன்னு பார்த்துருவோம். அவக்காடோ ஜூஸு தண்ணியாக போட்டிருக்காங்கடி, கெட்டியாக இருக்கும், நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும், எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ என்னமோ தண்ணியாக போட்டிருக்காங்க. இதுவும் அதே ஜூஸ் தான் நினைக்கிறேன், அவக்காடோ ஜூஸு. அதுக்கப்புறம் வேறு என்ன, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அப்புறம் வந்து மீன், இறால் வந்து எங்கள் பாப்பா பிடிக்கும், அதனால் மீன் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, இறால்லையும் பிடிக்கும். இது சங்கரா மீன், உனக்கு பிடிச்ச மீன் தாண்டி, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. சங்கரா மீன் சொல்லுவாங்க, இல்லை செம்மீன், நகரை. இது மூணு, இந்த மீனில் வந்து 3 பேர் இருக்குது, செம்மீன், நகரை, சங்கரா. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் இருக்கும். நாங்கள் வந்து சங்கரா மீன் சொல்லுவோம், இல்லாட்டி நகரை சொல்லுவோம். மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது என்னது, 2 பார்சல் இருக்குல்ல. மண்டை நான் காமிக்கிறேன், கொட்டி காமிக்கிறேன். தலை சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாத்துக்குமேவும். இதை வந்து நான் தனியாகவேவும் குழம்பா வச்சு விட்டுருவேன். இது வந்து காளா மீன் நினைக்கிறேன், அந்த தலை ஃபுல்லாகவேவும். ஆமாம், அது தலைதே. இதை தனியாக நம்ம குழம்பு வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு பார்சல் இருக்குல்ல, அது என்னென்னு பார்த்துருமா. உனக்கு பிடிச்ச இறால், குட்டி குட்டியாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஆமாம், க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த குடலை மட்டும் எடுக்கணும். உள்ளேருந்து இதை கீறி விட்டு மேலே உள்ள குடலை மட்டும் எடுத்தால் போதும். அவ்வளோதான். இதை பூரா நீக்கி க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க வேண்டியதே. அஸ்ஸலாமு அலைக்கும்.